சந்திப்பில் பெருசாக எதுவும் நடக்கலை. ஓ. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டுகள் சொல்லலாம். ம். பல முறை நேரம் கேட்டார் ஓபிஎஸ் ஆமா. பிரதமர் மோடியை சந்திக்க, அமித்ஷாவை சந்திக்க. அதாவது ஒரு காலத்தில் இல்லை, ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகங்கிற அந்த லகானை கையில் எடுக்கலான்னு பிஜேபி நினைச்ச போது இந்த அருக்கு லகான்னு கொண்டு போய் கொடுத்தது யாரு? சாட்சாத் ஓபிஎஸ் தான். அவங்க சொல்லி தான் தர்ம யுத்தத்தை தொடங்கினார். அதிமுகவின் பிளவுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டவரே ஓபிஎஸ் தான், பிஜேபி தூண்டுதலில். பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொன்னார். அதெல்லாம் அவர் தரத்துக்கும் தகுதிக்கும் அந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்திக்க கூடாது. அவ்வளவு இறங்கி வந்தும் கூட அதை காதில் வாங்காத பிஜேபி கடந்த 4 நாட்களுக்கு முன்பாக வந்து 2 நாட்களாக அவரை வற்புறுத்தி தான் டெல்லிக்கு வந்துட்டு போங்கன்னு அமித்ஷா அலுவலகத்திலிருந்தே அவங்க தான் அழைச்சாங்க. நிச்சயமா அதுதான் நடந்தது. அப்போ பொதுவாக என்ன நடந்திருக்குன்னு கேட்கலான்ட்டு தான் அவர் போயிருக்கிறார். இல்லை தன் மனசில் என்ன இருக்குன்னு சொல்ல போயிடலாம். ரெண்டாவது 15ஆம் தேதி நான் கட்சி ஆரம்பிப்பேன்னு ஒரு தீர்மானம் மாதிரி போட்டாங்க இல்லையா கடந்த ஆலோசனை கூட்டத்தில். அது அவங்களும் கேள்விப்பட்டிருப்பாங்க. ப்ளஸ் 6ஆம் தேதி 7ஆம் தேதி அமித்ஷா இங்கே வரார். கூட்டணி கட்சிகள் அல்லது கூட்டணியில் சேர வாய்ப்புள்ள தலைவர்களை பார்க்க போகிறதா ஒரு தகவல் இருக்குது. இப்போ ஏதோ திடீர் ஞானோதயமாக அல்லது அப்படி ஒருத்தர் இருக்கார்ல ஓபிஎஸ் ஞாபகம் வந்து கூப்பிட்டுருக்காங்க, இவரும் போயிருக்கார்.